திருச்சிற்றம்பலம். திருமூலர் நாயனார் புராணம். நம்பிரான் திருமூலர் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டர் தொகையில் கூறுகிறார். இந்த திருமூலர் நாயனாரின் குரு சிவபெருமா நந்தி ஆவார். இவர் முக்தி அடைந்த தலம் சிதம்பரம். வாழ்ந்த காலம் 3000 வருடம் 13 நாட்கள் என்று திருமூலர் எழுதிய குறிப்புகளிலிருந்து தெரிய வருகிறது. சேக்கிழாரால் புகழ்ந்து பேசப்பட்ட 63 நாயன்மார்கள் ஒருவர். சித்தர்களில் சிறந்த ஞானியாய் விளங்கியவர். இவர் திருக்கைலாய பரம்பரையைச் சேர்ந்தவர். சித்தர்களில் முதன்மையானவர்கள் என்று கருதப்படுகிறது. கைலாயத்தில் நந்தியம்பெருமானிடம் உபதேசம் பெற்றவர். திருக்கையிலையில் நந்தியம்பெருமானிடம் உபதேசம் பெற்ற அருள் பெற்ற திருமூலர் அவர்கள் கையிலையிலிருந்து புறப்பட்டு வழியில் உள்ள அனைத்து சிவ ஆலயங்களையும் வழிபட்டு கொண்டு வருகிறார். அவ்வாறு வரும்போது சிதம்பரத்தை அடைகிறார். அங்குள்ள இறைவனை வழிபடுகிறார். அதன் பின்னர் காவிரி கரையோடு சென்று திருவாவடுதுறை என்னும் அந்த சிவஸ்தலத்தில் தங்குகிறார். அங்கு சில நாட்கள் இருக்கிறார். திருவாவடுதுறையில் உள்ள இறைவனை வழிபடுகிறார். அதன் பின் அந்த ஊரை விட்டு புறப்படும் போது காவிரி கரையோரம் பல பசுக்கள் ஒரு இறந்த உடலை சுற்றி கண்ணீர் விட்டு நிற்பதை காண்கிறார். பசுக்கள் கண்ணீர் விட்டு நின்ற துயரத்தை காண அவர் மனம் பொறுக்கவில்லை. அந்த பசுக்கள் அனைத்தும் கண்ணீர் விட காரணம் அந்த பசுக்களை மேய்த்த மூலன் என்பவன் இறந்ததுதான். அவன் விதி முடிந்ததால் அவன் இறந்து விட்டான். இறந்த மூலனுடைய உடலை கண்டு பசுக்கள் அனைத்தும் துயரத்தால் கண்ணீர் விடுகின்றன. இந்த பசுக்களின் துயரத்தை போக்க எண்ணினார் திருமூலர். திருமூலர் சித்தர் அல்லவா, அனைத்து ஞானங்களையும் பெற்றவர். கூடுவிட்டு கூடுபாயும் கலையில் மிகவும் சிறந்தவர். அதை சிறப்பாக அறிந்தவர். எனவே பசுக்களின் துயரத்தை போக்க எண்ணிய திருமூலர் அவர்கள் தன்னுடைய உடலிலிருந்து ஆன்மாவை பிரித்து மூலனுடைய உடலில் செலுத்துகிறார். தன்னுடைய உடலை பாதுகாப்பாக ஒரு இடத்தில் வைத்துவிட்டு மூலனின் உடலில் அந்த தன்னுடைய ஆன்மாவை செலுத்துகிறார். மூலன் தூக்கத்திலிருந்து கண் விழித்தவன் போல எழுகிறான். அனைத்து பசுக்களும் ஆனந்தம் அடைகின்றன. இந்த மூலன் என்ற இந்த மாடு வைப்பவனின் உடலில் தன்னுடைய ஆன்மாவை செலுத்தி உயிர் வர செய்ததாலேயே அந்த யோகியானவர் திருமூலன் என்று அழைத்ததாக வரலாறு கூறுகிறது. பசுக்களின் ஆனந்தத்தை பார்த்த திருமூலர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். அனைத்து பசுக்களையும் ஓட்டி சென்று அதற்கு உரிய உரிமையாளர்களின் வீடுகளில் சேர்ப்பிக்கிறார். அதன் பின் மூலன் அவனுடைய வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு வந்தவுடன் மூலனுடைய மனைவியானவர் எதுவுமே அறியாததால் வந்திருப்பது தன்னுடைய கணவன் தான் என்று நினைக்கிறார். ஆனால் மூலனின் உடலில் பூந்த யோகியோ தான் கணவன்
அல்ல என்று சொல்ல முடியாமல் தவிக்கிறார். அவ்வாறு இருக்கும்பொழுது இந்த மூலனின் மனைவியானவர் அவரை நெருங்க முயல்கிறார். மிகவும் மனம் வருந்திய திருமூலர் அவர்கள் வேறு வழியின்றி அந்த இடத்தை விட்டு மடத்திற்கு செல்கிறார். அங்கு போய் தியானத்தில் ஈடுபடுகிறார். அந்த நேரத்தில் மூடனின் மனைவியானவர் அந்த ஊரில் உள்ள பெரியவர்களை அழைத்து தன்னுடைய கணவன் மாடு மேய்க்க சென்றவன் என்ன காரணத்தினாலேயோ திரும்ப வரும்போது என்னை தொடாதே என்று விட்டு விலகி சென்று விட்டார். மடத்தில் போய் தங்கியிருக்கிறார். யோகியை போல தியானம் செய்து கொண்டிருக்கிறார். என்ன என்று விசாரித்து கூறுங்கள் என்று முறையிடுகின்றார் மூடனின் மனைவியார். நடந்தவை அனைத்தையும் விளக்கமாக ஊர் பெரியவரிடம் கூறிய மூலர் அங்கிருந்து கிளம்பி விடைபெற்றுக் கொண்டு அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய பழைய உடலை தேடி செல்கிறார். அவ்வுடலானது இறைவன் அருளால் மறைந்து விடுகிறது. இறைவனே இந்த நிகழ்ச்சிக்கு காரணம் என்று கருதியவர் ஆவுதுறை அரணை வணங்கி அவன் அருள் வழி சென்று 3000 பாடல்களுடைய திருமந்திரத்தை அருள்கிறார். 3000 வருடம் திருவாவூதுறையில் தங்குகிறார். வருடத்திற்கு ஒரு முறைதான் தன்னுடைய தியானத்திலிருந்து கண் விழிப்பார். அவ்வாறு விழித்தவுடன் ஒரு பாடல் பாடுவார். மீண்டும் தியானத்திற்கு சென்று விடுவார். ஒரு வருடம் தியானம் முடிந்து மறுபடியும் ஒரு பாடல் பாடுவார். இவ்வாறு 3000 ஆண்டுகள் வருடத்திற்கு ஒரு முறை மகா சிவராத்திரி என்று கூறுகிறார்கள். இது புராணம் உள்ளது. அன்று மற்றும் கண்ணை விழித்து ஒரு பாடல் பாடுவார். இவ்வாறு 3000 பதியங்கள் பாடினார் திருமூலர். அந்த அவர் பாடிய அந்த பகுதிக்கு திருமந்திரம் என்று பெயர். இவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் 3000 பாடல்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு திருமந்திரம் என்ற தொகுப்பில் உள்ளது. இந்த திருமந்திரமானது 12 திருமுறைகளில் 10வது திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. அற்புதமான கருத்துக்களை கொண்டது. நமது வாழ்க்கை முறைகளை நெறிப்படுத்த அருமருந்தாக உள்ளது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த திருமந்திரத்தை அருளிய